நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க அனுப்புன சில குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாம் வச்சு தரவு கிடங்கு, அதாவது டேட்டா வேர்ஹவுசிங் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது எதுக்குன்னா, தரவு கிடங்குன என்ன, ஏன் அது முக்கியம், நிஜ உலகத்துல அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய காலேஜ் லைப்ரரிய நினைச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி புக்ஸ் எடுக்கறாங்க, திருப்பி கொடுக்கறாங்க, ஆன்லைன்ல பாக்குறாங்க, ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கங்க பதிவாகுது. கவுண்டர்ல ஒரு சிஸ்டம், வெப்சைட்ல ஒன்னு, லைப்ரரியன் நோட்ஸ்னு பல இடத்துல. ஆனா காலேஜ் பிரின்சிபல் போன செமஸ்டர்ல எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி புக்ஸை ஜாஸ்தி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டா, அந்தந்த இடத்துல இந்த டேட்டாவை எடுத்து ஒன்னா சேர்த்து சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இங்க தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ், அதாவது தரவு கிடங்கு பயன்படுது. வாங்க இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, அப்போ இந்த லைப்ரரி உதாரணத்தை வச்சே சொல்லல, தரவு கிடங்கு எப்படி விளக்கலாம்? டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டா சொன்னீங்க. லைப்ரரியிலே டெய்லி நடக்கிறது டிரான்சாக்ஷனல் டேட்டா. அந்தந்த நேரத்துக்கான பதிவு. ஒரு ஸ்டூடெண்ட் புக் எடுத்தார், வச்சார், அது அப்போதைய தேவை. ஆனா தரவு கிடங்குங்கிறது இந்த மாதிரி பல இடங்கள்ல சிதறி கிடக்கிற பழைய தகவல்களை, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஒரு பெரிய சென்ட்ரல் ஸ்டோரேஜுக்கு கொண்டு வருது. அங்க கொண்டு வந்து அதுல இருக்கிற குழப்பங்கள், தப்புக்கள், டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எதிர்காலத்துல அனாலிசிஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒழுங்கான அமைப்புல அடுக்கி வைக்கிறது மாதிரி. முக்கியமா இது டெய்லி வேலைகளை தாண்டி லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ், நீண்ட கால போக்குகள்னு சொல்றீங்க. அப்போ அந்த லைப்ரரி உதாரணத்திலேயே இதனால என்ன எக்ஸ்ட்ரா பார்வை கிடைக்கும்? இப்ப கவுண்டர்ல இருக்கிறவரு இன்னைக்கு 100 புக்ஸ் போச்சுன்னு சொல்லலாம். ஆனா தரவு கடங்குல பல மாசம், பல வருஷ டேட்டாவை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறதால இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போன 6 மாசமா எந்த புக்கை அதிகம் யூஸ் பண்ணாங்க, எக்ஸாம் டைம்ல எந்த மாதிரி புக்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியை ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கு துல்லியமான பதில் கிடைக்கும். இது வெறும் அன்றாட பதிவு இல்ல, இது ஒரு ஆர்கனைசேஷனோட செயல்பாடு பத்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூ, ஒரு முழுமையான சித்திரம். ஓஹோ, புரியுது. இப்படி எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல சேர்த்து கிளீன் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூ கிடைக்கிறதுனால ஒரு நிறுவனத்துக்கு உண்மையான பயன்கள் என்ன? எதுக்காக இவ்ளோ மெனக்கெடணும்? பயன்கள் நிறைய இருக்கு. ஒன்னு, முடிவெடுக்கிறவங்களுக்கு, டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு ஒரு தெளிவான முழுமையான பார்வை கிடைக்கும். காம்ப்ரிஹென்சிவ் வியூ. வேற வேற டிபார்ட்மெண்ட் சொல்ற சில சமயம் ஒன்னுக்கொன்னு முரணா இருக்கிற தகவல்களை வச்சு குழம்ப வேண்டியதில்ல. ரெண்டாவது, துல்லியமான டேட்டா இருக்கிறதால பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஆமா, யூகங்கள் இல்லாம டேட்டா அடிப்படையில முடிவெடுக்கிறது. அதேதான் அந்த லைப்ரரி கேஸ்லயே அடுத்த வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமா ஃபண்ட்ஸ் ஒதுக்கி புக்ஸ் வாங்கலாம், எந்த பழைய புக்கெல்லாம் எடுக்கலான்னு ஸ்டாட்ஸ் வச்சு முடிவெடுக்கலாம். மூணாவது, அனாலிசிஸ்க்கு தேவையான டேட்டா ரெடியா கிளீனா இருக்கிறதால மேனேஜர்ஸ்க்கு தேவைப்படுற ரிப்போர்ட்ஸ் ரொம்ப வேகமா கிடைக்கும். டேட்டாவை தேடி சரி பார்த்து ஒன்னாக்குற டைம் மிச்சம். நாலாவதா, ரொம்ப முக்கியமான விஷயம், டேட்டாவோட நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு, டேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெகிரிட்டி. கம்பெனில எல்லாரும் ஒரே வெரிஃபை பண்ணின தகவலை யூஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் டார்கெட், லாப நஷ்ட கணக்கு, இதெல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட் வேற வேற நம்பர் காட்டினா பிரச்சனை வரும் இல்லையா? அதை இது தடுக்கும். இது ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் மாதிரி. சரி, இந்த தரவு கிடங்கு எல்லா நிறுவனத்துக்குமே அவசியமா, இல்ல சில குறிப்பிட்ட சூழல்கள்ல தான் இதோட தேவை அதிகமா இருக்குமா? பொதுவா ஒரு கம்பெனியோட செயல்பாடு பெரிசாகும்போது அதோட டேட்டாவும் பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல சேல்ஸ், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷன், கஸ்டமர் சர்வீஸ்னு உருவாகி அதெல்லாம் தனித்தனி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ல சிதறி கிடக்கும்போது தரவு கிடங்கோட தேவை ரொம்ப அதிகமாகுது. அப்போதான் அந்த தனித்தனி துறைகளோட செயல்பாட்டை இணைச்சு கம்பெனியோட ஒட்டுமொத்த ஹெல்த்தை புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்னு, டெய்லி இயங்குற முக்கியமான சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஆபரேஷனல் சிஸ்டம்ஸ், பில்லிங் சிஸ்டம், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதை ஸ்லோ பண்ணாம பெரிய அனாலிசிஸ், லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னாலும் இது முக்கியம். டெய்லி வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம டீப் அனாலிசிஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அப்போ இதை யார் அதிகமா பயன்படுத்துவாங்க? யாருக்கு இது ரொம்ப முக்கியம்? மெயினா கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க, சிஇஓ, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், அப்புறம் டேட்டாவை ஆழமா அனலைஸ் பண்ற டேட்டா அனாலிஸ்ட்ஸ், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க தான். காலேஜ் பிரின்சிபல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன், பாஸ் ரேட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் ஹெட்ஸ் சேல்ஸ், ப்ராஃபிட், கஸ்டமர் ரிட்டென்ஷன் மாதிரி கேபிஐஸை ட்ராக் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பேஷண்ட்ஸோட லாங் டேர்ம் ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவ்னஸை பார்க்க டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க.
ஏன் ஸ்போர்ட்ஸ்ல கூட கோச்சஸ் வந்து பிளேயர்ஸோட பல வருஷ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸை ஒப்பிட்டு பார்த்து டீம் ஸ்ட்ராட்டஜியை வகுக்க இதை யூஸ் பண்றாங்க. சுருக்கமா சொன்னா பழைய டேட்டா அடிப்படையில் எதிர்காலத்தை பிளான் பண்ண இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிற யாருக்குமே இது ஒரு பவர்ஃபுல் டூல். ரொம்ப நல்ல தகவல்கள். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுங்கிற ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த டேட்டா எல்லாம் எப்படி அந்த சென்ட்ரலைஸ்டு கிடங்குக்கு வந்து சேருது? இது வந்து ஒரு பிளான் பண்ணுன படிப்படியான ப்ராசஸ். இத சுருக்கமா ETLன்னு சொல்லுவாங்க. ETL அதாவது எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோடு. இந்த ETL ப்ராசஸ கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ட், பிரித்தெடுத்தம். இது வந்து கம்பெனியோட பல சோர்ஸ்ல இருந்து, அது சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற CRM சிஸ்டமா இருக்கலாம், எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கிற HR சிஸ்டமா இருக்கலாம், வெப்சைட் யூசேஜ் லாக்ஸா இருக்கலாம், நம்ம லைப்ரரி கேஸ்ல சொன்ன மாதிரி கவுண்டர் ஆன்லைன் சிஸ்டம்னு பல டேட்டா சோர்ஸ்ல இருந்து தேவையான டேட்டாவை பிரிச்சு எடுக்கிறது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றுதல். இது பேர்லயே தெரியுதே முக்கியமானதுன்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான, சில சமயம் கொஞ்சம் சவாலான ஸ்டெப். இப்படி பல சோர்ஸ்ல இருந்து எடுத்த டேட்டா ஒரே மாதிரி இருக்காது. பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், சுரேஷ்குமார் வர்சஸ் சுரேஷ்குமார், டேட்ஸ் வேற வேற ஃபார்மேட்ல, MMDDYYY வர்சஸ் DDMMYY இருக்கலாம். ஒரே கஸ்டமருக்கு பல ரெக்கார்டு இருக்கலாம், டூப்ளிகேட்ஸ். சில தகவல் இல்லாம இருக்கலாம். இந்த ஸ்டெப்ல இந்த டேட்டா எல்லாம் க்ளீன் பண்ணப்படும், சரிபார்க்கப்படும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்படும். அதாவது எல்லா அட்ரஸும் ஒரே ஃபார்மேட்டுக்கு மாத்துறது, கரன்சி, யூனிட்ஸ் எல்லாம் ஒரே அளவீட்டுக்கு கொண்டு வர்றது. இந்த மாதிரி இங்கே தான் டேட்டாவோட குவாலிட்டி உறுதி செய்யப்படுது. குப்பையான டேட்டாவை உள்ள அனுப்புனா குப்பையான ரிசல்ட் தான் வரும்னு சொல்ற மாதிரி இது ரொம்ப முக்கியம். சரி, டேட்டாவை க்ளீன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது ஸ்டெப்பு லோடு, ஏற்றுதல். இப்படி ரெடியான, கிளீனான, ஒழுங்குபடுத்தின டேட்டாவை டேட்டா வேர்ஹவுஸ்ல அதுக்காக டிசைன் பண்ணின ஒரு ஸ்ட்ரக்சர்ல, ஒரு ஸ்கீமால சேமிக்கிறது. லைப்ரரியில புக்ஸை டிபார்ட்மெண்ட் வாரியா ஷெல்ஃப்ல கரெக்டா அடுக்கிற மாதிரி டேட்டா வந்து அனாலிசிஸ்க்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இங்க ஏத்தப்படும். ஆக ETL முடிஞ்சு டேட்டா கிடங்குல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம்? ETL முடிஞ்ச பிறகுதான் உண்மையான மேஜிக் ஆரம்பிக்குது. அந்த டேட்டா வேர்ஹவுஸ் மேல பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அதாவது BI டூல்ஸை யூஸ் பண்ணலாம். பவர் BI, டேப்லோ, கிளிக்சென்ஸ் மாதிரி. இந்த டூல்ஸ் மூலமா வெறும் நம்பர்ஸாவும் எழுத்துக்களாவும் இருக்கிற ரா டேட்டால இருந்து அர்த்தமுள்ள இன்சைட்ஸ் எடுக்க முடியும். ஈஸியா புரியற மாதிரி அழகான சார்ட்ஸ், விஷுவல் டேஷ்போர்ட்ஸ், தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்ஸ்னு பல வழியில இந்த தகவல்களை பார்க்கலாம். இங்க தான் அந்த ரா டேட்டா முடிவெடுக்கிறதுக்கு உதவுற அறிவா, நாலேஜா மாறுது. பிரமாதம். அப்போ டேட்டா வேர்ஹவுஸ வெறும் தரவு கிடங்குன்னு பாக்குறத விட இது ஒரு டிசிஷன்ஸ் வேர்ஹவுஸ், முடிவுகளுக்கான கிடங்குன்னே சொல்லலாம் போல. டேட்டா முடிவுகளா மாறுகிற இதம். இந்த கான்செப்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு நிஜ உலக சூழல், குறிப்பா உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனி எடுத்துக்கலாமே. அங்க நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிவிஷன், டெய்லி எத்தனை கார் தயாரிக்கிறாங்க, டார்கெட் என்ன, அப்புறம் சப்ளை செயின், எந்த சப்ளையர் கிட்ட இருந்து என்ன பார்ட்ஸ் வாங்குறாங்க, விலை, குவாலிட்டி என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல், தயாரிச்ச கார்ல என்ன குறைபாடு இருக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், எந்த ஏரியால எந்த மாடல் எவ்வளவு விக்குது, கஸ்டமர் ஃபீட்பேக் என்ன, அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ரிப்பேர் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ். ஆமா, உண்மைதான். இங்க இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, நீங்க சொன்ன இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும்பாலும் தனித்தனி சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்கும். ப்ரொடக்ஷனுக்கு ERP இல்ல MES, சேல்ஸ்க்கு CRM, சப்ளை செயினுக்கு SCMன்னு பல சிஸ்டம்ஸ் யூஸ்ல இருக்கும். ஒவ்வொன்றும் அதோட டிபார்ட்மெண்ட் டேட்டாவை மட்டும்தான் வச்சிருக்கும். இப்போ அந்த கம்பெனியோட CEO சில முக்கியமான கேள்விகள் கேக்குறாருன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நம்ம கார்ல வர ரிப்பேர்ல எந்த குறிப்பிட்ட சப்ளையரோட பார்ட்ஸால அதிக ரிப்பேர் வருது, இல்லனா நார்த் இந்தியால நம்ம புது எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் பிக்கப் ஆகும்போது சவுத் இந்தியால இருக்கிற நம்ம ஃபேக்டரியில அதோட ப்ரொடக்ஷன் ஸ்பீட் அதுக்கு மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம்ல இருந்து பதில் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். சேல்ஸ் சிஸ்டம்க்கு சேல்ஸ் தெரியும், குவாலிட்டி சிஸ்டம்க்கு ரிப்பேர் தெரியும், சப்ளை செயின் சிஸ்டம்க்கு சப்ளையர் தெரியும். ஆனா CEO கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்னா இந்த எல்லா டேட்டாவையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்க தான் மேனுஃபேக்சரிங்ல டேட்டா வேர்ஹவுஸோட முக்கியத்துவம் தெரிய வருது. இது அந்த தனித்தனி தீவுகளை இணைக்கிற பாலம் மாதிரி. அப்போ உற்பத்தி நிறுவனங்களுக்கு இப்படி எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல கொண்டு வரதால கிடைக்கிற உறுதியான நன்மைகள் என்னென்ன? உற்பத்தி துறையில இதோட பயன்கள் ரொம்ப அதிகம். நேரடியா ஃபீல் பண்ண முடியும்.
முதல்ல காஸ்ட் ரிடக்ஷன், செலவுகளை குறைக்க ரொம்ப உதவும். உதாரணத்துக்கு, எந்த ப்ரொடக்ஷன் லைன்ல மெட்டீரியல் வேஸ்டேஜ் அதிகம், எந்த மிஷின் அடிக்கடி நின்னு ப்ரொடக்ஷனை நிறுத்துதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணலாம். ரெண்டாவதா, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், பொருளோட தரத்தை மேம்படுத்தலாம். ஒரு கார்ல ஒரு குறிப்பிட்ட ரிப்பேர் திரும்ப திரும்ப வந்தா அது எந்த ஷிஃப்ட்ல, எந்த மிஷின்ல, எந்த சப்ளையரோட பார்ட் யூஸ் பண்ணும்போது வந்துச்சுன்னு ரூட் காஸ் வரைக்கும் போய் கண்டுபிடிச்சு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம். செலவு குறிப்பு, தர மேம்பாடு. வேற என்ன முக்கியமானது? மூணாவதா, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், தேவையை முன்கூட்டியே கணிக்கிறது. பழைய சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ், இப்போதைய மார்க்கெட் நிலவரம், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு ஃபியூச்சர் டிமாண்டை இன்னும் துல்லியமா கணிக்கலாம். இதனால தேவையில்லாம ஓவர் ஸ்டாக் பண்றதையோ இல்ல தேவைப்படும் போது ஸ்டாக் இல்லாம சேல்ஸை இழக்கிறதையும் தவிர்க்கலாம். நாலாவதா, சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன், விநியோக சங்கிலியை மேம்படுத்தலாம். எந்த சப்ளையர் கரெக்ட் டைம்ல கரெக்ட் குவாலிட்டியில பொருள் தர்றாங்கன்னு ட்ராக் பண்ணி நல்ல சப்ளையர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்தலாம். வீக்கா இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கலாம். இது வெறும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்ல, ரா மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து உற்பத்தி செஞ்சு கஸ்டமருக்கு விற்கிற வரைக்குமான ஒட்டுமொத்த வேல்யூ செயினையும் கனெக்ட் பண்ணி எஃபிஷியண்டா இயங்க வைக்குது. இந்த ஒருங்கிணைப்பு தான் இதோட உண்மையான பவர்னு தோணுது. சரி, அப்போ உற்பத்தி துறையிலையும் அதே ETL ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்களா? டேட்டா எப்படி ஒருங்கிணைக்கப்படுது? ஆமா, பேசிக் பிரின்சிபிள் ஒண்ணுதான். ஆனா டேட்டா சோர்ஸும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேஜில் செய்யற மாற்றங்களும் துறைக்கேற்ற மாதிரி மாறும். எக்ஸ்ட்ராக்ட்ல டேட்டா ERP, MES, CRM, SCM, குவாலிட்டி சிஸ்டம்ஸ், சில சமயம் மிஷன் சென்சார்ஸ், IoT டேட்டால இருந்தெல்லாம் எடுக்கப்படும். டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் முக்கிய வேலை. வேற வேற சிஸ்டம்ல இருக்கிற வித்தியாசங்களை சரி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு சிஸ்டம்ல பார்ட் ஐடி நம்பரா இருக்கும், இன்னொன்னுல எழுத்தா இருக்கும். ஒரு சப்ளையர் பேரு பல மாதிரி பதிவாயிருக்கும். ரிப்பேருக்கான கோட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இதெல்லாம் இங்க சரி செஞ்சு ஒரே மாதிரி மாத்துவாங்க. அப்புறம் லோடு, இந்த கிளீனான இன்டகிரேட்டட் டேட்டாவை அனாலிசிஸ்க்கு ஏத்த மாதிரி வேர்ஹவுஸ்ல ஏத்துவாங்க. வேர்ஹவுஸ்ல ஏத்துன இந்த பரந்த டேட்டாவை மேனேஜர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க? ஏத்துனதுக்கு அப்புறம் BI டூல்ஸ் வச்சு டேஷ்போர்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் மேனேஜர்ஸோட முக்கிய டூல். அந்த டேஷ்போர்ட்ஸ்ல கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், KPIs எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ரியல் டைம்ல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு சப்ளையரால வர டிஃபெக்ட் ரேட், ப்ரொடக்ஷன் லைனோட எஃபிஷியன்சி OEE, போன மாச ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள ஒப்பீடு, கரெக்ட் டைம்ல டெலிவரி பண்ற ரேட், ஆன் டைம் டெலிவரி, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கலாம். இது தனித்தனி ரிப்போர்ட்டை பார்க்கறத விட ஒரு பெரிய ஒருங்கிணைஞ்ச பார்வையை தரும். இது டெசிஷன் மேக்கிங்கை வேகமாக்கும், துல்லியமாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கார் ஃபேக்டரியோட ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற டேஷ்போர்ட் மாதிரி. ஸ்கிரீன்ல எல்லா மெஷின் ஸ்டேட்டஸ், சப்ளையர் பெர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ் நிலவரம், கஸ்டமர் ஃபீட்பேக்னு எல்லா முக்கிய சிக்னலும் ஒரே இடத்துல தெரியற மாதிரி. நிறுவனத்தை முழுசா கண்காணிக்க, கட்டுப்படுத்த இது உதவுது. இதெல்லாம் கேட்கும்போது சிதறி கிடக்கிற தகவல்களை வெறும் கலெக்ஷனா இல்லாம அதை அர்த்தமுள்ளதா ஒன்னாக்கி அனலைஸ் பண்றது எவ்வளோ பவர்ஃபுல்னு தெளிவா புரியுது. லைப்ரரி மாதிரி ஒரு சின்ன அமைப்புல இருந்து பெரிய கார் ஃபேக்டரி வரைக்கும் இந்த தேவை எல்லா இடத்துலயும் இருக்கு. பிளேஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கிளாரிட்டி தான் நல்ல டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ்க்கு அடிப்படையா இருக்கு. இது உங்க வேலைக்கு இல்ல நீங்க இருக்கிற துறைக்கு எப்படி பொருந்தும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க டெய்லி சந்திக்கிற சவால்கள்ல சிதறி கிடக்கிற தகவல்களை ஒன்னாக்குறது மூலமா புது தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆக இன்னைக்கு நம்ம அலசல்ல தரவு கிடங்குங்கிறது பல சோர்ஸ்ல இருந்து வர டேட்டாவை ஒருங்கிணைச்சு கிளீன் பண்ணி அனாலிசிஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி அதன் மூலமா நிறுவனங்கள் நல்ல முடிவுகள் எடுக்க உதவுற ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி, ஒரு ப்ராசஸ்னு பார்த்தோம். அதோட அடிப்படை ப்ராசஸ் ETL, அதோட நன்மைகள் யார் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் லைப்ரரி, மேனுஃபேக்சரிங் மாதிரி நிஜ உலக உதாரணங்கள் மூலமா அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இது வெறும் டெக்னாலஜி இல்ல, இது ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிலேயே ஒரு முக்கிய அங்கம். நிறுவனங்கள் அவங்க டேட்டாவை எப்படி சென்ட்ரலைஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னு இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம். இது இயல்பாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எழுப்புது இல்லையா? தனிநபர்களான நாம கூட நம்ம டெய்லி லைஃப்ல ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், ஃபிட்னஸ் ட்ராக்கர், சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங்னு பல வழியில எக்கச்சக்கமான டேட்டாவை தினமும் உருவாக்குறோம். ஒருவேளை இதே மாதிரி ஒரு பர்சனல் டேட்டா வேர்ஹவுஸ் சாத்தியப்பட்டா அது எப்படி இருக்கும்? உங்க ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், ஃபிட்னஸ் டேட்டா, செலவு பண்ற பழக்கங்கள், கத்துக்கிற விஷயங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி உங்க சொந்த லைஃப் டேட்டாவை ஒன்னாக்கி அனலைஸ் பண்றது மூலமா
உங்கள பத்தி நீங்க என்ன பயனுள்ள தகவல்களை பெற முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு புது ஏரியா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி.